இருக்கிறார்கள். அதில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுவரை 9 மாவட்ட அளவில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்று இதுவரை 6312 பேர் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியில் சேர்ந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் 43 முறை மாவட்ட வேலைவாய்ப்பு மூலம் சிறிய வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்று அதன் மூலமும் 980 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல் இந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர்களும் அரசு வேலைக்கு பயிற்சி கொடுத்து அதிலும் 276 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு வேலையில் அந்த பயிற்சியின் மூலம் சேர்ந்து பயனடைந்திருக்கிறார்கள். 10வது வேலைவாய்ப்பு முகாமானது நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய சுகுமார் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்று ஆயிரக்கணக்கானவர்கள் இதிலே பயனடைய இருக்கின்றார்கள். 100க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன. படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த அரசு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கின்றது. எல்லா ஊர்களில் இருந்தும் பல மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டிருப்பது பெருமையாக இருக்கிறது. எல்லோருமே சந்தோஷத்தோடு செல்கின்றார்கள். நன்றி. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது. சட்டத்தின் முன்னால் யாரு தவறு செய்திருந்தாலும் கடந்த வாரம் கூட ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கொலை சம்பவத்தை நீங்கள் பார்த்திருக்கீர்கள். அதனுடைய பின்னணியை எடுத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தீர்களானால் நிலப்பிரச்சனை, சொந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், விரோதங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சியர் வந்ததற்கு பிறகு பலமுறை சொல்லியிருக்கிறார்கள், சட்டத்தை யாரும் நீங்கள் கையிலே எடுக்காதீர்கள், ஏதேனும் தவறு நடந்தால் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வாருங்கள், நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் கூட இதை பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இந்த பிரச்சனை குறித்து சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்த போது சட்டமன்றத்திலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மிக தெளிவாக சொன்னார்கள், எந்த சம்பவத்துக்காக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு பொறுப்பேற்றுள்ளேன். அது மட்டும் இல்ல, மிக விரைவாக அவர்களை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன்னால் கொண்டு வருகிறோம். ஒரு புள்ளி விவரத்தை வார்த்தார்கள், கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் இதெல்லாம் குற்றங்கள் குறைந்திருக்கிறது. இந்த அரசு மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லாத காரணத்தால் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றீர்கள் என்று கூட பதிலிலே சொல்வதோடு மட்டுமல்ல, மாண்புமிகு பிரதான எதிர்க்கட்சி தலைவரை கூட என் பதிலுரையை கேட்டு செல்லுங்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு தான் இந்த அரசு சட்டத்தின் ஆட்சி நடக்கும். தொகுதி மறுவரையறையில இதுவரைக்கும் மத்திய அரசு அது சம்பந்தமா எதுவுமே அறிவிக்கல. இருந்த போதிலும் தமிழக முதல்வர் அனைத்து மாநில முதல்வர்கள், துணை முதல்வர்கள் கூட்டி இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துறதா எதிர்கட்சிகள் பரவலா விமர்சனம் வைக்கிறாங்க. அதுல உண்மை இருக்காண்டி நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம மாண்புமிகு முதல்வர் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி தமிழ்நாட்டுக்கும் இதுல கலந்து கொண்டிருக்கின்ற மாநிலங்களுக்கும் பாதிப்பு வருதுங்கிறத ஏற்றுக்கொண்டாங்களா? இல்லை. நம்ம எல்லாருக்கும் அது ஒரு பாதிப்பு வரப்போகுது. அதைத்தான் முன்னெடுத்து நம்ம செய்யறோம். பாதிப்பே வரலையே, நீங்க ஏன் வாரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது நியாயமானி சொல்லுங்க. 1971 இந்தியாவுல அப்போது இருந்த பாரத பிரதமர் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னால் 1952, 62, 72 எல்லாம் இந்த மாதிரி எல்லை நிர்ணயம் செய்கின்ற ஆணையம் அமைச்சு சட்டமன்றத்துக்கு தொகுதி வரையறை பண்ணியிருக்கு, நாடாளுமன்றத்துக்கு பண்ணியிருக்கு. முதல்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும் 494 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தது. அது தொடர்ச்சியா 522 அப்புறம் அதுக்கப்புறம் 542 சிக்கிம்ல ஒண்ணு சேர்த்து 543 தொடர்ந்து இருக்கு. அப்போது என்ன சொன்னாங்கன்னா 76 அந்த மறுவரை பண்ணியிருக்கணும். பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், இதை நடைமுறைப்படுத்தி ஈவனா வந்ததுக்கு அப்புறம் இதை பண்ணுவோம். அதுக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க. 2002 வரை 2001-2 தான் திரும்பவும் அது என்ன செய்யல,
சீராக இல்லை. அந்த சட்டத்தை நம்முடைய தென் மாநிலங்கள் இன்னைக்கு நடக்க இவங்க எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சரியான முறையில இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதனால மக்கள் தொகை குறைந்திருக்கின்றது. பல மாநிலங்கள் அப்படி பண்ணாதனால மக்கள் தொகை கூடியிருக்கு. 2026 வரைக்கும் அதுக்கு டைம் இருக்கு. 2026 அடுத்த வருஷம் தான். அதுக்கு முன்னாடியே இப்போது மத்திய ஆட்சியில் இருக்கின்றவர்கள் புதியாக பாராளுமன்றம் கட்டி 848 பேர் அமரக்கூடிய அளவுக்கு பாராளுமன்றம் தயார் பண்ணியாச்சு. அவங்க முடிவெடுத்தாச்சு, இதை செய்ய போறாங்க. அப்போ அதை தட்டி கேட்க யாரும் இல்லை. இந்தியாவிலே தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த பிரச்சனையை எடுத்து வச்சு நாடாளுமன்றத்தில் பேசி தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டங்களையும் போட்டு அதன் பின்பு இதுல பாதிக்கப்படுகின்ற மாநிலத்தில் உள்ளவர்கள்லாம் இன்னைக்கு வந்து நின்று நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய தலைமையில இதை முன்னெடுத்திருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநில முதல்வர்களும் எடுக்காத முன்முயற்சி என்று கூட நான் சொல்ல மாட்டேன். இது இந்தியாவின் மீது அக்கறை உள்ள நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் நம்முடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக முன் யோசனையாக செய்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமையும் வரவேற்பு இருக்கின்றது. நிச்சயமாக இதற்கு ஒரு நல்ல முடிவு வரும். எவ்வாறு மொழிவாரி மாநிலம் தேவையில்லை என்று சொல்லி 1948 ராஜேந்திர பிரசாத் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்த போது அவர் அமைத்த தார் கமிஷன், MK தார் கமிஷன் மொழிவாரி மாநிலம் தேவையில்லை, அதோடு பாதுகாப்பாகவும் உள்ள மாநிலமாக இருக்க வேண்டும், அதற்கு தகுந்தபடி அதை பிரிக்க வேண்டும் என்று சொன்ன அடுத்த வேளவே ஆந்திரா மிகப்பெரிய அளவில் போராட்டம் பொட்டி ஸ்ரீ ராமுலு அவர்கள் சாகுவரை உண்ணாவிரதம் இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 1952 டிசம்பர் 15 அன்று அவர் இறந்தார். நாடே கொந்தளிச்சது. மிகப்பெரிய போராட்டம், அடக்குமுறைக்கு போன 10 பேர் இறந்தார்கள். அரசு ஒரு முடிவுக்கு கட்டுப்பட்டு அதன் பின்பு வந்தது. மாநிலங்களுடைய எதிர்ப்பை தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் மொழிவாரி மாநிலத்துக்கு ஒரு கமிட்டி அமைச்சு 1956 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது. 1, 2 இல்ல 14 மாநிலங்கள். அப்படி மொழியின் அடிப்படையில் மொழி பேசுகின்ற ஒரு அமைப்பாக உருவாக்கித்தான் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா என்று பிரிக்கப்பட்டு 14 மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. இப்போது அந்த மொழியை அழித்து விடலாம், பல மாநிலங்களில் அழித்து விட்டோம், தமிழ்நாட்டிலும் அழித்து விடலாம் என்று வருகின்றார்கள். நம்முடைய உறுதியான நம்முடைய முதல்வருடைய கொள்கை உறுதி, தைரியமாக அதை சந்திக்கின்ற காரணத்தினால் அதையும் செய்ய முடியாமல் புதிய கல்விக் கொள்கையில 3, 5, 8 வகுப்புல ஃபெயில் ஆகிற பிள்ளைக்கு உடைய தாய் தப்பன் வேலைக்கு படிப்பை தொடர முடியாதுங்கிறதுனால அதையும் எடுக்கிறாங்க. எல்லாமே மக்கள் நலன் சார்ந்து எடுக்கின்ற நம்முடைய முதல்வருக்கு மிகப்பெரிய பேராதரவு. இந்தியாவில் 9 மாநிலங்களுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்று சொன்னால் இது எளிதாக கடந்து செல்ல முடியாது. எவ்வாறு மொழிவாரி மாநிலத்துக்கு பிரச்சனை ஏற்பட்டு அதன் பின் மொழிவாரி மாநிலம் அமைக்கப்பட்டதோ அதே நிலை இப்போது இருக்கின்ற நம்முடைய மறு வரையறையில் மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணக்கூடாது. எங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ குறையக்கூடாதுங்கிற இடத்திற்கு வச்சிருக்க இந்த முன்னெடுத்திருக்கின்ற வாதம் நிச்சயமாக வெற்றி பெறும். தொகுதி சீரமைப்புங்கிறது வந்து பாஜக ஆளாத மாநிலத்தை திட்டமிட்ட ஒரு தாக்குதல்களை துணை முதல்வர் பேசியிருக்கிறார். பாஜக ஆளாத மாநிலங்கள் இந்த மாதிரி ஒரு சதித்திட்டம் நடக்குது, தொகுதி பரிசீலனை உண்மைதான். நம்ம மாவட்டத்துல இது புதிதல்ல, உங்களுக்கே தெரியும். நான் ஒண்ணு சொல்றேன், இதே போலதான் 2006 மறைந்த தலைவர் கலைஞர் முதல்வராக இருந்தபோது நாங்குநேரியில நம்முடைய தேவர் திருமகன் அவருடைய உருவப்படத்தை அவமதிக்கும் செயல் நடந்தது. அதே போல தாளையத்துல நம்முடைய தேவர் திருமகன் சிலை அவமதிக்கப்பட்டது. இந்த 2 பிரச்சனையும் உருவாக்கி
ஜாதி கலவரம் வரும் மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. அதன் பின்பு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்தார்கள். அதுக்கு பிறகுதான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து எதற்காக சொல்றேன்னா அதை நினைவுபடுத்தி பாருங்க. நீங்க நான் யாரையும் குற்றமாட்டி சொல்லல. அதே போல இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளை உருவாக்கி பார்ப்பார்கள். ஏற்கனவே 1-2 சம்பவங்களில் நானும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நம்முடைய எல்லா அரசியல் கட்சிக்காரர்களுமே தங்களுடைய குழந்தைகளை கட்டுப்படுத்தி வைங்கள், மாணவிகளை கட்டுப்படுத்துங்கள். மாணவிகள் அல்ல, மாணவ பருவத்திலே இப்படிப்பட்ட நிலைக்கு செல்கின்றவர்களை, தவறான கூட்டாளிகளை நீங்கள் கண்டுபிடித்து நிச்சயமாக என்ன செய்யுங்க, நல்ல ஆலோசனை சொல்லுங்க. இந்த அரசுல படிச்சுட்டு வந்தவுடனே வேலை இருக்கு, நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறார். சில பேர் ஏதாவது கொடுத்து காசுக்காக அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணுகின்றவர்கள், அவர்களையும் இந்த அரசு அடையாளம் கண்டு நிச்சயமாக தக்க நடவடிக்கை எடுக்கும். உங்களுக்கு ஜாதி பிரச்சனைன்னு நீங்க யாராவது நினைக்காங்க தவறாக. ஜாதி பிரச்சனை அப்படின்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு யாரும் போக முடியாது. எந்த இடத்துலயும் அப்படி நடக்கல. எங்காவது ஒருவருக்கு ஒருவர் ஏதோ ஒரு பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலையோ ஏதோ பிரச்சனையிலையோ நில பிரச்சனையிலையோ தகராறு வந்தா பத்திரிகையாளர்கள் சென்று இவரு எந்த கம்யூனிட்டி இவரு எந்த கம்யூனிட்டி அதை அப்படியே ஹைலைட் பண்றதுதான் ஒரு ஜாதியோ பிரச்சனையோன்னு நினைக்கிறீங்க. ஜாதி பிரச்சனை இல்ல தமிழ்நாடு முழுவதும், திருநெல்வேலியில இல்லவே இல்லை. தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய சம்பவத்தை அதில் இருக்கின்ற பின்னணியில எந்த அரசியல் கட்சிகளும் யாருமே தனிப்பட்ட முறை இல்ல, பொதுவாக அதை பெருசுப்படுத்துறாங்க. சிறார் குற்றத்துக்கு எனக்கு கூட தெரியும். வள்ளியூர்ல ஒரு ஸ்கூல்ல இருந்து 2 பேரை கூப்பிட்டு வரும்போது நான் அப்ப அன்னைக்கு தெளிவா சொன்னேன், ஸ்கூல்ல நடக்கிற சம்பவங்களை போலீஸ் உள்ள போகாது, யாரும் அங்க போக முடியாது. அங்க உள்ள டீச்சர், ஹெட் மாஸ்டர், அங்க உள்ள பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பெற்றோர்கள் அழைத்து பேசி சமாதானமாட்டு நம்ம முடிவு வச்சிருவாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல காவல்துறையினர் அதில் தலையிடும் போது நீங்க நான் யாருன்னு சொல்லல, ஒரு சம்பவத்துல அந்த இளம் சிறார் ஒருவரை கூட்டி கொண்டு போய் நீ இந்த ஜாதின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த பையன் வீட்டுல போய் அம்மா அப்பாட்ட எப்பா என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னா அது என்ன கேட்கணும். அந்த பள்ளி மாணவனுக்கு அந்த ஜாதின்னா என்னன்னே தெரியல. அப்ப காவல்துறை அங்க போன உடனே அந்த ஜாதி ரீதியாட்டு வழக்கு போடணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாங்க. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்க, நான் யூனிஃபார்ம்ல உன்னை அரெஸ்ட் பண்ணதான் சொல்லாத ஜட்ஜி கிட்ட, நான் மஃப்டில தான் வந்தேன், சாதா உடையில தான் வந்தேன்னு சொல்றேன். ஒரு பிஞ்சு கிட்ட ஒரு பொய்யை சொல்றோம். அதுக்குதான் நீங்க தலையிடாங்க, பெற்றோர்களை வச்சு பேசி முடிச்சுருவாங்க. அதை மீறி வந்தா கலெக்டர் முடிவு. இதுல நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பத்திரிகை தர்மம் இருக்கு, நம்ம தான் இந்த சமூகத்தில் உள்ள ஒரு அங்கம். எந்த வகையிலையும் இப்படிப்பட்ட சாதாரண சிறுவர்களுக்கு நடக்கிற ஜாதி ரீதியாட்டு அதை உருவகப்படுத்த வேண்டாம் என்று அன்போடு கேட்டு. மொழியை பாதுகாக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. ஆனா நேற்று நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் பேசும்போது ஊழலை மறைப்பதற்காக மொழியை வச்சு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம். நாளைக்கு சொல்றேன்னா 100 விஷயங்களை என்னால சொல்ல முடியும். அதுக்கு இன்னும் எடுத்துக்கிட்டாங்க, அது தேவையில்லை. அது நாடாளுமன்றத்துல பேசினாங்க, நாடாளுமன்றத்துல பாய்ச்சுக்கலாம். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. சட்டப்பேரவையில சபாநாயகர் ரொம்ப அன்பானவர், அதே நேரத்துல ரொம்ப கண்டிப்பானவர்னு முதல்வர் சொல்லி இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகளுக்கு கூடுதலா கொஞ்சம் கண்டிப்பு இருக்கிற மாதிரி எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. யாரையும் கண்டிப்பு எல்லாருக்கும் உரிய நேரத்தை கொடுக்கலாம். எல்லாருமே அவங்க அரசியல் கட்சியில இருந்து வந்ததுனால அதன் நிமித்தம் சில இதுகளை அவங்க உருவாக்காங்க. சபாநாயகர் என்ற முறையில மாண்புக்கு முதல்வர் முழு சுதந்திரம் கொடுத்து ஜனநாயக ரீதியில நடத்த சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாராமல் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கிறோம். அதனால்தான் ஜனநாயக முறையில அமைதியாட்டு சட்டமன்றம் நடக்கு. இந்த ஜனநாயக காற்று 38 வருஷத்துக்கு முறை இன்றைய முதல்வர் வந்ததுனால நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொன்னேன், ஒரு முறை கூட இப்படி நடந்துக்க எனக்கு அறிவுறுத்தல். சட்டப்படி, விதிப்படி, மரபுப்படி நடந்துக்க, அதுபடி நடக்கு. நன்றி, வணக்கம். நல்ல மாவட்ட ஆட்சியர் பிரச்சனை இருக்குன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, முடிச்சு வைப்பாங்க.